சட்டமன்ற தொகுதி தாவேகா எம்எல்ஏ காமாட்சி பல்லாவரம் பகுதியில் வேலைக்கு செல்லும் மக்கள் நேரடியாக புகார் அளிக்க முடியாதவர்களின் வசதிக்காக QR கோட் அடங்கிய செயலியை அறிமுகப்படுத்தினார். இதில் QR கோட் ஸ்கேன் செய்தால் அதில் வரும் புகார் மனுவில் மக்கள் தங்களின் அடிப்படை வசதிகள் குறித்து புகார் அளிக்கலாம் என்றார். தற்போது 200க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாகவும் அவைகள் மீது படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பின்பு பேட்டி அளித்த தாவேகா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, இப்பொழுதுதான் ஆட்சி அமைந்துள்ளது. பல்லாவரம் சட்டமன்ற உட்பட்ட பகுதிகளில் சாலைகளை சீர் செய்வதற்கு சிறிது கால தாமதமாகும். முக்கியமாக இன்னும் 6 மாதங்களில் மழைக்காலம் என்பதால் ஆங்காங்கே கொட்டப்பட்டுள்ள குப்பை குவியல்கள் நிரந்தரமாக அகற்றப்படும். மழைநீர் வடிகால் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படும். மழைநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்வதே என்னுடைய முக்கியமான நோக்கம். அதை நோக்கிதான் நாங்கள் பயணம் செய்து வருகிறோம். மேலும் பாதாள சாக்கடையில் தேங்கியுள்ள குப்பைகளால் தான் கழிவு நீர் செல்ல முடியாமல் தேங்கி வருகிறது. அவைகளை முறையாக அகற்றி மூடி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வணக்கம். பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் பேசுறேன். நாங்க தொகுதி டெவலப்மெண்ட்டுக்காக மக்கள் குறை தீர்த்து எல்லாரும் நேர்ல கொடுக்கணும் அப்படின்றவங்க இல்லாம வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கேனர் லான்ச் பண்ணியிருக்கோம். பாத்துக்கோங்க. இதன் மூலியமா இது லான்ச் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு 200 கிரீவன்சஸ் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா கிரீவன்ஸ் ஃபார்ம் வரும். இதன் மூலியமா மக்கள் குறைகளை சொல்லலாம். இதுல வந்திருக்க குறைகள் பாத்தீங்கன்னா 1 வாரம் 15 நாட்களுக்குள்ள நாங்க சரி பண்ணிடுவோம். மேஜரா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ரோடு, கழிவுநீர் கால்வாய், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ரோட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் சரி பண்றதுக்கு. இது மட்டும் இல்லாம அதை பிரிச்சுட்டு அதுல பண்ணுவோம். இந்த மாதிரி குப்பைகளா இருக்குது, இந்த மாதிரி கால்வாய். நேற்று ஒரு கிரீன் பெட்டிஷன் வந்தது. நான் இங்க உட்கார்ந்தப்ப பொழிச்சலூர் கிராமத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதற்கான தீர்வு இப்ப அங்க போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துல கார்பேஜ் பின் இல்லையோ அந்த இடத்துல கார்பேஜ் பின் வச்சு, அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வச்சு அது எடுக்கிறதுக்கான சரியான திட்டங்களை நாங்க பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க ரோட்ஸ் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் ரோட்ஸ் எங்கெங்க சரிவர இல்லையோ அதெல்லாம் ஆய்வு எடுத்து எங்களுக்கான அந்தந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கான லெட்டர்ஸ் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களோட மெயினா எங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா கார்பேஜ் எடுத்துடணும், கிளியர் பண்ணிடணும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள மான்சூன் வரத்துக்குள்ள மழை நீர் வடிகால் சிஸ்டம் எல்லா இடத்துலயும் செயல்படுத்திடணும். மழை நீர் தேக்கம் என்ற பிரச்சனை இல்லாம இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்றதான் என்னோட மெயின் போக்கஸா இருக்கு. அதை தான் நாங்க அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ட்ரைனேஜ் அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இது டெம்பரவரியா இல்ல, நம்ம பண்றதே கிளியரா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நான் அதை பாக்குறேன் சார், ஆய்வு பண்ணேன். சரி, அதை நான் பாக்குறேன், ஆய்வு பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா பாதாள சாக்கடைகளுக்கு எல்லாம் மூடி போட்டு அந்த கழிவு நீர் கால்வாய்களை சரிவர பண்ணிட்டா குப்பைகள் அங்கங்க போட மாட்டாங்க. மெயினா அந்த தண்ணி போகாததுக்கு மெயின் ரீசனே குப்பைகள் எடுக்காதனால்தான். அதை சரியா எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சுகாதார சீர்கேடுகள் இல்லாம நம்ம பாத்துக்கணும். இது 2வது ஒரு விஷயம் நான் பண்றதுக்கு ஆக்சஸ்ல இருக்கேன். அனகாபுத்தூர் அம்மா உணவகத்துக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நேற்று உணவகத்துக்கு விசிட் போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. ஏன் இங்க இருக்காங்க, வீடுகள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வீடுகள் இருக்கு, இருந்தாலும் நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண. திருவள்ளூர் இன்ஸ்பெக்டர் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இப்ப அந்த இடத்த கிளீன் பண்ற ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சுட்டு எங்களோட குறைகளை, மக்கள் சொல்ற குறைகளை நாங்க சரிவர ஆய்வு பண்ணி உடனே தீர்த்துட்டு இருக்கோம்.
தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்துறாங்க. அது எப்ப சரி பண்ணுவீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சார், நாங்க கொஞ்சம் ஆய்வு எடுத்துட்டு அதுக்கான டைம் வந்த உடனே நாங்க பண்றோம். ஒரு 6 மாசம் ஆகும் எல்லாமே பண்றதுக்கு. திரும்பிமலை ஏரி வந்து கடந்த ஆட்சி காலத்துல அதுக்கான கோரிக்கையும் எங்களுக்கு வந்திருக்கு. இல்ல, நான் நேற்று நைட்டு தான் எனக்கு இந்த வந்திருக்கு. அதை நான் வந்து நாளைக்கு இல்லை இன்னைக்கு விசிட் பண்ணிட்டு, இந்த விஷயம் தானே இது வந்திருக்கு, இதுக்கான திட்டங்கள் சரியா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை பண்றதுக்கான ப்ராசஸை நான் ரெடி பண்றேன். ஃபண்டு வந்து ஏற்கனவே வந்திருக்கும் இல்ல, அதெல்லாம் நாங்க பார்க்கணும். அதுதான் நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த ஆய்வு பணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நாங்க புதுசா ஆட்சி அமைச்சிருக்கோம், அதனால நாங்க எல்லாம் பார்த்துட்டு எங்களோட மேலிடத்துல கேட்டுட்டு மினிஸ்டர்ஸ்ட கேட்டுட்டு அவங்களோட கைடன்ஸ்ல நான் ஒண்ணா பண்ணுவேன். சட்டமன்ற உறுப்பினருக்கு தனியா இடம் பிடபிள்யூ ஒதுக்கி கட்டணும். கடந்த ஆட்சியாளர் இல்ல, நான் எழுங்கிறதே வந்து மாநகராட்சி அலுவலகத்துல ஒரு இடைவெளா இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்காக நம்ம முயற்சி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்களுக்காக வந்திருக்கிறோம், மக்கள் பணியை முதல்ல செய்வோம். இப்போதைக்கு இந்த அலுவலகத்துல இருக்கிறோம், நாங்க அதையும் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஆனா முதல்ல மக்களுக்கு எங்களுக்கு தேவைன்றதை விட மக்களுக்கு செய்யறது என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. வந்து ரொம்ப இடம் இருக்கு, ஒரு நாள் உள்ள போனா வெளியே வர முடியாது. நீங்க ஒரு நாள் போய் பாருங்க. அது வேற அங்க தாலுகா இது பண்ணாங்க, அங்க இருக்கலாம், அது அங்க ரெடி பண்ணாங்க இடம். ஆனா என்னன்னா இங்க வந்து நிறைய பேர் அந்த வக்கீல்கள் எல்லாம் இங்கே நாங்க ஆபீஸ் வாங்கிட்டதால அது போக முடியாம கொஞ்சம் அதை நான் பாக்குறேன். சரி, நான் ஃபண்ட் அதுதான் நான் இன்னைக்கு கேட்டிருக்கிறேன், எதுக்கு ஃபண்ட் அலாட் ஆயிருக்கு என்னெல்லாம் உட்கார வைக்கணும்னாங்க. அங்க போய் பாருங்க, உட்கார வைக்கணும் இடம் இல்ல, நிக்கவே உள்ள ஒருத்தர் போனா ஒருத்தர் வர முடியாது. நான் பாக்குறேன், அதை நான் இல்லைன்னா பரவாயில்ல, இடம் தாலுகாவுக்கு இருக்குது, பண்ணாங்க நிறைய இருக்கு. ஆனா அது வந்து அவங்க மாற்றத்தை செயல்பட முடியும் இல்ல. அதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த என்னென்ன ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரு அந்த மினிஸ்ட்ரிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி நம்ம கட்டுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். நான் பண்ணிடுறேன் சார். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்து சொன்னாங்க, எங்களுக்கு அசினாபுரம் ஸ்கூல்ல இருந்து வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஃபண்ட் அலாட் ஆயிருக்கு, பில்டிங் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான விஷயமும் நான் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்லிடுறேன். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த தாலி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, அதெல்லாம் கூட நான் பண்ணி தரேன். இங்க இருக்கிற பார்க்ஸ் எல்லாமும் நான் விசிட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் சரியா இல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பண்றேன். அதாவது அடுத்த வாரத்துல இருந்து என்னுடைய முதல் பணி என்னன்னா, ஒரு பகுதிக்கும் காலையில ஒரு பகுதி, சாயந்தரம் ஒரு பகுதி, மதியம், இந்த ஒரு நாளைக்கு 2 பகுதிகளை விசிட் பண்ண அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ், அங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை மக்களை கேட்டறிஞ்சு அதுக்கான விஷயத்தை எழுதி அதை சரி பண்ணணும் அப்படின்ற மூலியமா எல்லா பகுதியும் என்னால விசிட் பண்ண முடியும், ஈஸியா இருக்கும் அப்படின்றத நான் திட்டம் வகுத்திருக்கேன். புகார்கள் வந்துட்டேதான் இருக்கு, அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, உடனே பண்றாங்க எல்லா விஷயத்திலயுமே. மண்டல எம்எல்ஏ நீங்க இருக்கீங்க, மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி, எம்சி எல்லாருமே திமுக ஆட்சியில இருக்காங்க. அந்த லோக்கல்ல உங்களை ஒர்க் பண்ண விடுறாங்களா? அதோட இது வரைக்கும் விட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்ல, மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க, அதனால எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க எல்லாருமே. குடிநீர் பிரச்சனை ஆய்வு பண்ணிருக்கேன். நான் பிரச்சாரத்துக்கு போகும்போதே எனக்கு நிறைய இடத்துல சொன்னது குடிநீர் பிரச்சனை, அதுக்கான விஷயமும் நான் இப்ப கேட்டிருக்கிறேன் சார். அது வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணீர் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல எவ்வளவு தேவைன்றத ஆராய்ந்து எடுத்துட்டு அது தேவையான விஷயத்த நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அவங்க ஆபீசர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டேன், இன்னும் அலுவலர்கள்ல எல்லாரையும் பார்க்கல. நான் சொல்றேன் சார், மெயினா இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் நான். கொடுங்க. என்னாச்சு? அப்படியே கொடுங்க. இந்த செயலிய ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு கிரீவன்ஸ் ஃபார்ம் ஓபன் ஆகும். அந்த ஃபார்ம் மூலியமா நீங்க எல்லாருமே, மக்கள் எல்லாரும் அதுல குறைகளை அப்டேட் பண்ணலாம். எம்எல்ஏ ஆபீஸ் வரைக்கும் தேடி வரணும்ன்றது இல்லை.
நாங்க அதான் சொன்னேனே, ஏற்கனவே சொன்னேனே, ஒரு வாரத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணியே கொடுத்துருவோம் முடிஞ்ச பிரச்சனைகள்லாம். எல்லாமே வருது அதுல. சில பேர் கிரீவன்ஸ் ஃபார்ம்ல MSME லோன் வரைக்கும் கேக்குறாங்க. எளிதில் அணுகலாம். நான் இங்க ஆபீஸ்ல மேக்சிமம் நான் இருக்கிற காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறேன். அதிகமா இடத்துல வெளியில அங்க இங்க போறதுனால ஆய்வுக்கு போவோம். இப்ப ஆரம்ப கட்டத்துல நம்ம இங்கே இருக்கிறோம், ஆய்வுக்கு போவோம், செக்ரட்டேரியட் போவோம், மினிஸ்டர்ஸை பார்க்க போவோம். அந்த மாதிரி நேரத்துல அலுவலகம் எப்பவுமே காலையில 8 மணில இருந்து இயங்கிட்டு இருக்கோம். மனுக்கள் வாங்கறதுக்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அது இல்லாம நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் எப்பவுமே என் கூட இருக்கிற PS வந்து எடுப்பாங்க. என்னால நேரடியா எல்லா டைம்லயும் பேச முடியாது, நைட்ல என்கிட்ட இருக்கும். PS பேசுவாங்க 2 பேரு. நம்பர் நான் சொல்றேன், 63850 88826. என்னோட பேர் காமாட்சி. இது என்னோட நம்பர் தான். அவங்களோட நம்பர் PS வச்சிருப்பாங்க. ஆமா, லைட்ல அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவிக்குன்னு நாங்க கேட்கல. யாராவது பழைய விஷயத்தை எடுத்து போட்டிருப்பாங்க. நான் கல்வித்துறையோட நிறைய சேவைகள் செஞ்சிருக்கேன் 15 வருஷமா. 2013 இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் வந்து என்ன கேட்காம போய் MLA பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள் சிலர் என்கிட்ட பேசியிருக்காங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன காரணம் மேடம் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஏன் மொத்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கீங்க? நிர்வாகி எல்லாமே எங்க கூட வந்து தனியா போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சாங்க. சரி, அதனால நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா நிர்வாகியோடு வெயிட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டேன். போட்டோ எடுக்கிறது பத்தி நான் பேசுறேன். ஏன் பகுதி செயலாளர் கூட ஏன் மேடையில ஏறலாம்? என்னுடைய அறிமுக விழா பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணார் மாவட்ட செயலாளரு. நானு அவர் மட்டும்தான் ஏறணும். அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஏன் ஏத்திக்கிறீங்க? இல்ல கட்சி பொறுப்புல இல்ல. அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணாரு. ஏத்துனாங்க. அதுல கூப்பிடும் போது கூட பாத்தீங்கன்னா JK குழும நிறுவனர் தான் கூப்பிட்டுருப்பாங்க.